ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிம்பிளாக சிறுகிற பொரியல் என்னோட ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாய் சூடுனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கறிவேப்பிலை, மிளகாய், காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற அளவு 1 2 போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம், தக்காளி வேணும்னா 1 சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சேர்த்துக்கல. அடுத்தது ஒரு பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கட்டு சிறுகீரையை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சிறுகீரை சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கிறதுக்கு லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ சிறுகீரை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கிண்டினதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கப்புறம் கீரை நல்லா சுருக்கி வந்துடும். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு போட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். நான் கீரை குக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரியே ஒரு 7 நிமிஷம் அடிச்சு என்னோட தண்ணி ஃபுல்லாக அந்த சுண்டி வரத்துக்கு. ஸோ ஃபுல்லாக தண்ணி சுண்டி வர அளவு மூடி போட்டு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டேன். ஸோ நல்லா தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறமா நல்லா துருவி வச்சுருக்க தேங்காய் பூ போட்டு நல்லா கிண்டுமா சூப்பரான கீரை பொரியல் ரெடி. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்களும் இப்படி தான் செய்வீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கீரை ரொம்ப ஹெல்த்தி. ஸோ வீக்லி 2 ஆகுது. உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களே எடுத்துக்கோங்க.